அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பிரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். காமன் கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்வி வகைகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விகளை தொகுத்து ஒரு வீடியோவை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கான பதிலை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூவர்ஸ் ஏற்ற வந்து அப்படியே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? வீடியோ வந்துட்டு நீங்கள் ஓட்டாமல் அப்படியே பொறுமையாக கேட்டுகிட்டே வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த வீடியோவோட இறுதியில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு தேவையான நிலப்பரப்பு வந்துட்டு எவ்வளோ தேவைப்படும் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஆட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 சதுர அடி வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து தேவைப்படும். இப்போ நான் சொல்லக்கூடிய அளவு வந்துட்டு மேக்ஸிமம் அளவு. ஓகேங்களா? இதை இப்போ 10 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆடு வளர்க்கலாம் அப்படின்னா இது மேக்ஸிமம் அளவு. அதில் 2 கூட வளர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் அளவு வந்துட்டு சொல்கிறேன். அதேமாதிரி நிலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு ஏக்கரில் எவ்வளோ ஆடு வளர்க்கலாம் அப்படின்னா, ஒரு 35-40 ஆடுகள் வரைக்கும் வளர்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு மல்டிபிள் பண்ணிக்கோங்க, லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஏக்கருக்கு 35லேருந்து ஒரு 40 ஆடு வரைக்கும் மேக்ஸிமம் வளர்க்கலாம். இது மேக்ஸிமம் அளவு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஆடு இடம். ஓகேங்களா? அடுத்தது 2வது கேள்வி என்ன அப்படின்னா, ஆடு வகையில் எந்த ஆடு வந்துட்டு பால் உற்பத்திக்கு சிறந்த ஆடு எது, அதே மாதிரி மாமிச உற்பத்திக்கு சிறந்த ஆடு, இந்த 2 கேட்டகரியில் தான் ஒரு ஆடு வளர்ப்போட ஸ்கோப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க ஆடு வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பால் பர்பஸுக்காக வளர்ப்பாங்க. ஒரு சிலவங்க ஆடு வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மீட் பர்பஸுக்காக ஆடு வளர்ப்பாங்க. பால் பர்பஸுக்காக ஆடு வளர்த்தீங்கன்னா குட்டிகள் நிறைய போடும், குட்டிகளை கவுண்டிங் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். இறைச்சி பர்பஸ்க்காக ஆடு வளர்த்திங்கன்னா 10 குட்டியாக இருந்தாலும் நறுக்குன்னு வந்துட்டு பார்த்தோன்னா எடையை ஏற்றி விற்கிற மாதிரி வந்துருக்கும். புரிஞ்சுருக்குதா உங்களுக்கு? புரியுது நான் என்ன சொல்கிறேன்னு? அந்த வகையில் இப்போ ஒரு கறிக்காக நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா, கறிக்காக போயரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிகோரி, உஸ்மானாபாடி, இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வந்துட்டு இடங்களை வந்துட்டு ரொம்ப தேவைப்படும். நான் மேக்ஸிமம் வந்துட்டு சஜஷன் பண்ணுறதுக்கு போயர் போக வேண்டாம். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய சிரேஹி, உஸ்மானாபாடி, அதேமாரி இந்த முக்கியமான இருக்கக்கூடிய அந்த நாட்டு வெள்ளாடு. ஓகேங்களா? நாட்டு வெள்ளாடு நான் அதிகமாக சஜஷன் பண்ணுறது. இதெல்லாம் வந்துட்டு மாமிசத்துக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பால் வகையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஜமுனாபாரி ஆடு, அதேமாதிரி இந்த சாணன், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஆடு, இதெல்லாம் வந்துட்டு குட்டிகள் 2 தான் போடும். குட்டிகள் 1-2 தான் போடும். ஆனால் பால் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொடுக்கும். அப்படி பால் அதிகமாக கொடுக்குறது மூலிமா குட்டிகளை வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு அதிகமாக எடையை வந்துட்டு ஏற்ற முடியும் பால் குடிக்கிறது மூலிமா. அந்த வகையில் இந்த மாதிரி வகைகள்லாம் வந்துட்டு இந்த தலைச்சேரி ஆடு, ஜமுனாபாரி, இந்த மலபாரி, சாணன், இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேர்வு பண்ணுறது முக்கியம். ஓகேங்களா? அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பால் பர்பஸ்க்காக தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தலைச்சேரியை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த வகையை நீங்கள் சூஸ் பண்ணாலும் நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாமிசமும் இருந்தாலும் சரி, இல்லை பால் வகையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறமாக இருக்கக்கூடிய செம்மறி ஆடோ இல்லை வெள்ளாடோ வந்துட்டு நான் சூஸ் பண்ணுறது, நான் சொல்கிறது, சஜஷன் பண்ணுறது அந்த இனங்களை தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது 3வது கேள்வியாக இருக்கக்கூடியது, ஆட்டு பண்ணைக்கு ஆரம்ப முதலீடு எவ்வளவா இருக்கும்? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. எவ்வளவோ அமௌண்ட் வச்சுருந்தா நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆடு வளர்ப்புக்கே புதுசாக இருக்கேன், ரொம்ப புதுசு, சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க 2 ஆடு வந்து ஸ்டார்ட் பண்ணி வளங்க. அதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆடுகள் வந்துட்டு கூட்டிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு சிலவங்க என்னுடைய பாட்டியோ என்னுடைய சொந்தக்காரங்களோ ஆடு வளர்க்குறாங்க, நான் வந்து வில்லேஜ் சைடில் தான் இருக்கேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10 ஆடுகளில் வந்துட்டு நீங்கள் தொடங்குங்க. 10 ஆடுகள் அப்படின்னா 9 பெண் ஆடு, 1 ஆண் ஆடு, அந்த மாதிரி வந்துட்டு தொடங்கணும் அந்த ரேஷியோவில். அப்படி பார்க்கும்பொழுது ஆடுகளுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000லேருந்து 90,000 உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி அதுக்கான குடிசைக்கு வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் கட்டணும். ஏதாச்சும் ஒரு ஷெட்டு வந்து நீங்கள் கம்பல்சரி மினிமமாக வந்துட்டு போடணும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஒரு 50,000 வந்துட்டு செலவாயிடும். அதுக்கப்புறம் அந்த 1 ஏக்கரை சுற்றி வேலி போடணும். அது உங்களுடைய எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேலி போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு 20,000 வந்துட்டு ஆகும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 1 லட்சத்துலேருந்து ஒரு 1.5 லட்சம் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு மேக்ஸிமம் அளவு. அதாவது இதில் நீங்கள் இதோட கம்மியாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த வேலி போகிறதுல எக்ஸ்ட்ரா செலவு. ஓகேங்களா? அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னமும் செலவு வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா? இது வந்துட்டு செலவு. அடுத்தது 4வது கேள்வி வந்துட்டு, எத்தனை ஆடுகளை வந்துட்டு ஆரம்பிக்கலாம்? அதேமாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 20 ஆடு வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆரம்ப நிலையில்.
அடுத்து 5வது கேள்விக்கு போயிடலாம். ஆடுகளுக்கான குடிசை எப்படி இருக்க வேண்டும், அதாவது ஆடுகளுக்கான அந்த ஷெட்டு வந்துட்டு எந்த மாதிரி டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகள் இதில் மேஜராக ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன், 4 பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆடுகள் எப்பயுமே ஒரு ஷெட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப காற்றோட்டமாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் வந்து மழைக்கு எதிராக வந்துட்டு சாய்வு குறை இருக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எந்த மாதிரி மழை வருது, தென்மேற்கு பருவமழை வருதா இல்லை வடகிழக்கு பருவமழை வருதா, அந்த மாதிரி நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கொட்டகையை வந்துட்டு அமைக்கணும். இது 3வது தூய்மை உலர்ந்த இடம். ஓகேங்களா, கொட்டகை எப்பயுமே தூய்மையாக இருக்கணும், ரொம்ப உலர்ந்த இடமா வந்துட்டு இருக்கணும். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் ஒவ்வொரு ஆட்டுக்கும் சுமார் 10லேருந்து 15 சதுர அடி வந்துட்டு கம்பல்சரி இருக்கணும். அதாவது இது என்னன்னா மேக்ஸிமம் அளவு, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான அளவு. இதை நீங்கள் குறைச்சி குறைச்சி மேட்ருன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கும் இடம் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். 2 ஆடு வந்துட்டு நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நடுவில் இருக்கணும். ஸோ இது இந்த 4 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஷெட் ஆரம்பிங்க. இதுதான் வந்து இப்படி தான் வந்துட்டு ஷெட்டை வந்துட்டு ஆரம்பிக்கணும். அடுத்து 6வது கேள்விக்கு போயிடலாம். 6வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் என்னென்ன சாப்பிடும், உணவு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகள் பொதுவாக வந்துட்டு பசுமையான இலைகளை சாப்பிடும், பசுமையான புல்களை சாப்பிடும், காய்கறி கழிவுகள் இது எல்லாமே சாப்பிடும், உலர் தானியங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும். நான் மேஜராக சொல்ல வேண்டியது இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் நெப்பியர் இல்லை சோளம் இந்த மாதிரி பசுமையாக இருக்கக்கூடிய தீவனங்களை ஒன்று போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலர் தீவனமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கடலைக்கொடி அதே மாதிரி அதை வச்சுக்கோங்க. அதேமாதிரி கலப்பு தீவனமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணாக்கு அந்த மாதிரி மக்காசோள மாவு இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நார்மலாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ டெய்லியும் வந்துட்டு இந்த புரத உணவுக்காக புரதச்சத்துக்காக ஒரு 10லேருந்து 15 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆடு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகி வரும். ஓகேங்களா, இது வந்துட்டு எப்படி உணவு அப்படிங்கிறது. அடுத்தது 7வது கேள்விக்கு போயிடலாம். 7வது கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆடுகளுக்கான நோய்க்கு என்ன பாதுகாப்பு தேவை, ஆடுகளுக்கு நோய் வருதில்ல அதுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தற்காப்புக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்துட்டு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு குடற்புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணியாகணும். அடுத்தது முக்கியமான தடுப்பூசிகள்னு சொல்லக்கூடிய PPR, FMD, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ், இது 3த்தையும் கம்பல்சரி போடணும். FMDனா ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கோட் பாக்ஸ்னா அம்மை நோய். இது 3 தடுப்பூசியும் கம்பல்சரி வந்துட்டு போடணும். அது எந்த டைமில் எப்போ போடணும்னு நீங்கள் வீடியோ கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் சொல்லுங்கள், வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான டீட்டெயில் வீடியோ போடுறேன். இந்த தடுப்பூசிகள்லாம் எப்போ போடணும், என்னென்ன டைமில் போடணும்னு சொல்லிட்டு. அடுத்து சுத்தமான உலர்ந்த குடிசை கம்பல்சரி இருக்கணும். அடுத்து வந்துட்டு ஆடுகள் எப்போ வந்துட்டு குட்டி போடும் இந்த மாதிரி கேட்குறாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆடு வந்துட்டு அதோட ஸ்டாண்டர்டான மந்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஏறக்குறையும் ஸ்டாண்டர்டான மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு இல்லை 5 to 6 மாதத்துல வந்துட்டு ஒரு ஆடு குட்டி போடும். அப்போ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆடு குட்டி 2 டைம் குட்டி போடும். அப்படி ஒவ்வொரு டைம் சில சமயம் 3 கூட போடும் ஒரு சில ஆடுகள்லாம். இது வந்து டிபெண்ட்ஸ் அந்த ஆடு பொறுத்து. ஓகேங்களா, அடுத்து வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஆடுகள் வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடுறோம். அப்போ ஒரு தடவை குட்டி போடுறது இந்த பேட்ச் வந்துட்டு நம்ம அடுத்த 6 மாதத்துல வந்துட்டு சேல் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரீட் பண்ணணும் அடுத்து இருக்கக்கூடிய ஆடுகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ வருஷத்துக்கு 2 டைம் குட்டி போடும். ஓகேங்களா, அடுத்தது 9வது கேள்வி போயிடலாம். மாமிசத்திற்கான ஆடுகள் எவ்வளவு நாட்கள் விற்பனைக்கு தயாராகும்? அதாவது 9வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்து 9வது கேள்விக்கு போகலாம். அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது கறிக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஒரு ஆடு கறி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எத்தனை மாதங்களில் விற்பனை பண்ணலாமா, விற்பனைக்கு தயாராகும் ஆடு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா சுமார், அதாவது ஒரு ஆடு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா 10லேருந்து 12 மாதங்கள் நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி வளர்க்கணும். அதாவது மினிமம் 1 இயர் கம்பல்சரி வளர்க்கணும். அப்படி வளர்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு 1 இயரோட இறுதியில் அந்த ஆடு எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னா 25லேருந்து 30 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு வளர்ந்து நிற்கும் எடைகளில். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்தது இனப்பெருக்கத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 மாதங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஆடு வந்துட்டு ப்ரீடுக்கு வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆடுகளும் 8லேருந்து 10 மாதங்களுக்கு உங்களுக்கு ப்ரீடு வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடை பொறுத்து நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். இல்லை ஆடை பொறுத்தும் ஒரு சிலவங்க வியாபாரிகளை வச்சு வந்துட்டு விலை பேசுகிறாங்க, அது வேஸ்ட்டு. எடையை பொறுத்து நீங்கள் கொடுக்குறது ரொம்பவே பெட்ரு. ஓகேங்களா, ஸோ இது அடுத்தது 10வது கேள்வி, லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆடுகளை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 10வது கேள்வி. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உள்ளூர் சந்தைகளை நீங்கள் விற்கிறது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது நார்மலாக பண்ணுறது. அடுத்தது பண்டிகை காலங்களில் நம்ம கிராகி பிடிச்சி நீங்கள் வந்துட்டு, அதாவது நீங்கள் கான்ட்ராக்ட் பிடிச்சி நீங்கள் வந்துட்டு விற்கிறது, இது நார்மல் காலம், இது பண்டிகை காலங்களில். அதேமாரி ஆட்டுப்பால், அதேமாரி இந்த ஆட்டுப்பாலை வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உரங்களை வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே விற்கலாம், எப்படி விற்கலாம், என்னென்ன விற்கலாம் அப்படிங்கிறத பற்றி
இது டீட்டெயிலாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த 10 கேள்விகள்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் மறுபடியும் திரும்ப கூட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு புதுசாக வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஆடுகளை வந்துட்டு வளர்க்குறதுக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை ஏதாவது ஒரு கேள்வியை இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். இது எல்லாமே ஓரலாக கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்தாலும் கூட ஒரு சிலவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ஆடு வந்து ஒரு குட்டி பிறக்கும் போதே சின்னதாகவும் பிறக்கும் போது பெருசாகவும் பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.